ஸோ பிக் பாஸ் எக்ஸ்க்ளூசிவ் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, ஜாக்லின் கொடுக்கப்பட்ட டாஸ்க் என்ன, அதில் குறிப்பாக ஜாக்லின் ஒரு விஷயத்த பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு ஒரு டாஸ்க்கை பண்ணியிருக்காங்க. அவங்க முதல் நாள் சொன்னது தாங்க, ஒரு நாள் விளையாடினாலும் நான் கேமை விளையாட்டு போயிருக்கேன், 102 நாள் விளையாடினாலும் நான் கேமை விளையாட்டு போயிருக்கேன், கேமுக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லி, ஸோ பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சு அதை ரிஸ்க் எடுத்து பண்ணுறது தாங்க கெத்து. அதான் சொல்கிறேனே, சண்டை செய்வோம், ஜெயிக்கிறோமோ தோக்கிறோமோ அப்படின்றது தான் ஜாக்லினோட விஷயங்கள். ஸோ எனக்கு இந்த டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னா நான் என்னோட கண்ட்ரோல் எமோஷன்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணிட்டு அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து தான் வர வேண்டியிருக்கு. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ணிடுவோம். வணக்கம் மக்களே, நேஷனல் வாட்ச்ல இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பல பேர் பார்க்குறீங்க, ஆனால் லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. ஸோ லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஆக்சுவலாக ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு கம்பேரிஷன் பார்க்கணும். ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் 75 மீட்டர். ஓகே, 75 மீட்டர் கிட்டத்தட்ட 35 செகண்ட். பணப்பொட்டியோட அமௌண்ட் வந்து 8 லட்சம். 8 லட்சம் 75 மீட்டர் 35 செகண்ட். ஓகே, இதில் அந்த பணப்பொட்டி 3 பணப்பொட்டியா 2 பணப்பொட்டியா அது வேற நமக்கு தெரியாது, இது கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இதில் கால்குலேஷன் வருவோமே, கிட்டத்தட்ட 150 மீட்டர் 35 செகண்ட்ல போயிட்டு வர்றது வெரி வெரி டிஃபிகல்ட் ஜாப்ங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஜாப். இதில் கால்குலேஷன் ஒன்று இருக்கு. இப்போ 60 மீட்டர் முத்துக்குமரன் போனது 60 மீட்டர் இன்டூ பை 4 போட்டா அது கிட்டத்தட்ட வந்து ஈக்குவேட் ஆகுது. கரெக்டா யாரு பிக் பாஸ் கொடுத்த செகண்ட் 15 வருது. இதே ரயான் போட்டா 120, ரயான் 90 மீட்டர் இன்டூ 4 போட்டா 22.5 செகண்ட். பட் ரயானுக்கு 2.5 செகண்ட் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எப்படி 2.5 செகண்ட் அதிகமாக கொடுத்துருக்காங்க ரயானுக்கு. ஓகே, கம்பேர் டு முத்துவை கம்பேர் பண்ணும்போது ரயானுக்கு எக்ஸ்ட்ரா 2.5 செகண்ட் கொடுத்துருக்காங்க. அதை போய் பண்ணிட்டு வந்துட்டார் ரயன். ஓகே, அதுக்கு நான் அவங்களோட எஃபர்ட்ஸ் எதுவுமே நான் புட் டவுன் பண்ணல, இதில் தெளிவுபடுத்துறேன். அந்த கேமோட கால்குலேஷன் மட்டும் தான் சொல்றேன். ஓகே, 2 இதே விஜய் விஷாலோட கால்குலேஷன் எடுத்துங்க, அவருக்கு 120 மீட்டரு 30 செகண்ட். அப்போ கூட டேலி ஆகுது. 120 × 4 போட்டிங்கன்னா கூட 30 செகண்ட் கரெக்டாக வந்திருக்கு. ஆனால் அந்த இடத்துல ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட டைமிங் எவ்வளோ தெரியுமா? 150 மீட்டர் நீங்கள் டிவைட் பண்ணுங்க, நாலா டிவைட் பண்ணா எவ்வளவு தெரியுமா வருது? 37.5 செகண்ட் வருது. எப்படி 37.5 செகண்ட் வருது? கிட்டத்தட்ட அவங்க 40 செகண்ட் கொடுத்துருக்கணும், இல்ல 38 செகண்ட் கொடுத்துருக்கணும். 38 செகண்ட் கொடுத்துருக்கோம். இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஜாக்லினுக்கு மட்டும் 2.5 செகண்ட் கம்மியா கொடுத்துருக்காங்க. ஒன்று அந்த 38ல் இருந்திருக்கணும், இல்லை 40 போயிருக்கணும். ஒரு கணக்கு படி, யாருக்கு ரயான் கால்குலேஷன் படி போனா 40க்கு போயிருக்கணும் போல. ஆனால் 2.5 செகண்ட் கம்மியாக கொடுத்துருக்காங்க. மற்ற பிளேயர்ஸ்க்கெல்லாம் கொடுக்கப்பட்ட செகண்டு ஈக்குவலாக இருக்கு. ஆனால் ஜாக்லினுக்கு கொடுக்கப்பட்ட செகண்ட் மட்டுமே கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கு அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. கிளியரா பார்த்துக்க. முத்துக்குமரனுக்கு 60 × 4 15, ரயானுக்கு வந்து 90 × 4 வந்து பார்த்தீங்கன்னா 22.5, விஷாலுக்கு 120/4 × 30. ஆனால் ஜாக்லின் 150 × 4 வந்தால் 37.5 வருதுங்க. ஸோ ஜாக்லினுக்கு கண்டிப்பாக தெரியும் 150 மீட்டருன்னு தெரிஞ்சு அவங்க வந்து எத்தனை செகண்ட்ல முடிச்சாங்க தெரியுமா? எத்தனை செகண்டு? 37 செகண்டுங்க, 2 செகண்டுங்க. அந்த 2 செகண்ட்ல ஜாக்லினோட 101 நாள் உழைப்பு அந்த இடத்துல இடந்திருக்கு. 2 செகண்ட். இது வந்து ஜாக்லினோட தவறா இல்லை அந்த டீமோட தவறா அப்படின்றது நீங்க பாருங்க. பட் சிம்பிள்ங்க, ஜாக்லின் ப்ரூவ்டு. லாஸ்ட் மினிட்டா இருந்தாலும் எனக்காக சப்போர்ட் பண்ற ஆடியன்ஸுக்காக நான் ப்ரூவ் பண்ணணும்னு நினைச்சு கடைசி வரையும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதான் சொன்னேன், கெத்தாதாங்க, நாங்கள் கெத்தாதான் உள்ள வந்தோம், வெளியே போகும்போது கூட கெத்தா தான் போவோம் அப்படின்றது தான் ஜாக்லின். 15 வாரம் வீட்டில் இருக்கும், எல்லாம் சேர்ந்து நாமினேட் பண்ணா, வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியல. எப்படி 15 வாரம் வீட்டை விட்டு வெளியே அனுப்ப முடியல. ஸோ இது பீப்புள்ஸே நினைச்சாலும் வெளியே அனுப்பணும்னு நினைச்சாலும் அதையும் நான் ஒன்றும் பண்ண முடியல. ஜாக்லின் வீட்டை விட்டு வெளியே போனா ஜாக்லின் தான் முடிவு இருக்கணும், வீட்டுக்குள்ள இருக்கணும்னா ஜாக்லின் தான் முடிவு இருக்கணும். ஸோ அவங்கள எவிக் பண்ண தரணும் ஜாக்லின் மட்டும்தான். இது பிக் பாஸ் வரலாற்றிலே நடக்காத நிகழ்வுகள். 1 15 வாரம் நாமினேஷன், 2வது தன்னைத்தானே எவிக் பண்ற ஒரு இதுவும் ஜாக்லின் தான் முதல் இடத்துல இருக்காங்க. ஸோ எப்படி பார்த்தாலும் ஜாக்லின் இஸ் த ட்ரெண்ட். ஜாக்லின் தான் இந்த ஷோவோட ஷோ ரன்னர், ஒன் ஆஃப் த ஷோ ரன்னர்ன்றது ஜாக்லின். அதுல எந்த விதமான மாற்று கருத்து இல்லை. ஏன் ஒட்டுமொத்த ஃபேண்டம் ஜாக்லின் கரெக்டா விளையாடுனாங்க. ஜாக்லின் இது வந்து கடைசி வரையும் போராடிட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஒட்டுமொத்த ஃபேண்டமே இப்ப கொண்டாடுற நிலைமையில தாங்க ஜாக்லின் இருக்கு. இதுல சொல்ல போனா அவங்க ஃபினாலே போயிட்டு அந்த இடத்துல கப்பு ஜெயிப்பாங்களா ஜெயிக்க மாட்டாங்களா நமக்கு தெரியாது. ஆனா ஃபினாலே போய் அவங்களை பார்க்கணுன்ற மாதிரி பல பேர் கனவு கண்டுறீங்க. அங்க போயிருந்தா கூட இப்ப கிடைக்கிற ரெஸ்பான்ஸோ இப்ப கிடைக்கிற சப்போர்ட்டோ ஜாக்லினுக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா கேள்விக்குறி தான். ஆனா இப்போ ஜாக்லின் எப்படி சீசன் 3ல கவின் இருந்தாரு, கவினுக்கு வந்து ஒரு விஷயம் நடக்கும்போது பணப்பட்டி எடுத்துட்டு போகும்போது எல்லாருமே ஸ்டன் ஆகி ஷாக் ஆகி நின்று இருப்போம். இன்ன வரைக்கும் பணப்பட்டினா கவின் அப்படின்ற நேம் இருக்கும். பல பேர் பணப்பட்டி எடுத்திருக்கலாம், ஆனா அந்த பணப்பட்டி அப்படின்னு முதல்ல ஞாபகம் வருது யாரு? கவின் தான் ஞாபகம் வருவார். அந்த மாதிரி ஒரு தருணம். அடுத்ததா கவினுக்கு அடுத்ததான் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றது எல்லாராலும் கொண்டாடப்படும் ஜாக்லினுக்கு தான் அப்படின்றத நான் ஆணித்தனமா பதிவு பண்றேன். ஸோ அவங்க
கப்பு ஜெயிக்கலனா கூட பரவாயில்லைங்க, பல பேரோட மக்கள் மனதை ஜெயிச்சிருக்காங்க. ஸோ மெனி பீப்புள்ஸ் ஆர்ட்டை வின் பண்ணியிருக்காங்கன்றத நான் இங்கே பதிவு பண்ணுறேன். ஓகே, ஸோ ஷீ டிசர்வ்ஸ், ஐ மீன் என்னன்னா அவங்களுக்கு நடக்கப்பட்ட அநியாயங்கள் ஏகப்பட்டது இருக்கு. இந்த வீட்டில் அவங்கள டார்கெட் பண்ணாத நிமிடங்களே கிடையாது. ஏன் பிக் பாஸ்ல இருந்து, ஹோஸ்ட்ல இருந்து, கண்டஸ்டன்ஸ்ல இருந்து, எவ்வளவு வெளியே சோசியல் மீடியா முதற்கொண்டு ஜாக்லினை டார்கெட் பண்ணாத ஆட்கள் ஒருத்தருமே கிடையாதுங்க. எல்லாருமே இந்த ஒரு விஷயத்துல ஜாக்லின் அக்ரி பண்ணி தான் ஏத்துக்கணும். எவ்வளவு அடி அடிச்சாலும் தாங்கி திரும்ப ரிட்டர்ன் வராடா, அன்னைக்கு அடி வாங்கினாலும் மறுநாள் திரும்ப வந்து கேம் விளாடுறால, அதுதான் ஜாக்லின். அடுத்த அந்த எவ்வளோ வலியும் வேதனையும் இருந்தாலும் அடுத்த செகண்டே மறந்துட்டு வந்து நின்று கேம் விளையாடி நான் தான் கெத்து அப்படின்றத பிக் பாஸ் டீமுக்கு ஒரு பெரிய சவால் கொடுத்த ஒரு பிளேயருங்க. பிக் பாஸாலேயே வந்து என்னடா இந்த பொண்ணை இத்தனை வாரம் அடிச்சுமே அந்த பொண்ணை அப்படியே அடங்க திரும்ப வருது, திரும்ப ஃபைட் பண்ணுது அப்படின்றது பிக் பாஸுக்கே பெருமை. பிக் பாஸுக்கு வந்தது ஜாக்லின் கிடையாது, பிக் பாஸுக்கே ஜாக்லின் தான் பெருமை அப்படின்றதையும் நான் இங்கே சொல்கிறேன். ஜாக்லின் தான் எல்லாத்துக்கும் இருந்தது. இல்லை குறிப்பாக பல பேர் அவங்க வந்து ட்ராமா பண்ணுறாங்க, இது பண்ணுறாங்கலாம் பேசுவாங்க. ஒருத்தன் அழும்போது கூட வந்து நிற்கிறது யாருப்பா? முதல்ல இந்த வீட்டில் எவன் தனியாக ஃபீல் பண்ணாலும் சரி, ஒருத்தன் ஃபீலிங் டவுன், ஐ மீன் எமோஷனலாக பிரேக் டவுன் ஆனாலும் சரி, அதுதான் ஜாக்லினோட குவாலிட்டி. அடுத்த செகண்டே வந்து நின்று சப்போர்ட் என்னது அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று அவங்களை ஆறுதல் படுத்தி பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு டைலாக்கு நேற்று வீட்டுக்குள்ளே இருக்கிற எல்லா கண்டஸ்டன்ஸும் பேசினாங்க. 5 ஃபைனலிஸ்ட்டுமே வந்து ஜாக்லின் ஹைலைட் பண்ணி சொல்லும் போது அந்த எல்லாரையும் வந்து டவுனாக இருக்கும்போது பார்த்துக்கலான்ற டைலாக்காக இருக்கட்டும். இது விஷால் சொன்னாரு, யார் முத்துக்குமரன் சொன்னாரு, பாராட்டாத ஒரு நபர் இருந்தாங்களா நேற்று அந்த இதுல. ஃப்ரெண்ட்ஷிப்பே வேணான்ற சௌந்தர்யா ஜாக்லின் ஃப்ரெண்ட்ஷிப்க்கு எவ்வளவு உரிமை கொடுப்பாங்க, ஃப்ரெண்ட்ஷிப் இது கொடுப்பாங்க அப்படின்றது பேசினதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, பார்த்துருக்குமா இல்லையா? அதுதாங்க ஷீ இஸ் எ வாரியர், ஷீ இஸ் எ ஃபைட்டர் அப்படின்றது. ஸோ ஒன்ஸ் ஏ ஹிஸ்ட்ரி மேக்கர், அதுக்கப்புறம் அந்த ஹிஸ்ட்ரியை பீட் பண்ணுறது கூட ஆள் இல்லை அப்படின்றது தான் யதார்த்தமான உண்மை. பட் இது பல ஜாக் ஃபேன்ஸுக்கு வருத்தமாக இருக்கும். நானே இதை பாருங்க, இந்த வீடியோ கண்ட்ரோல் பண்ணிட்டு தாங்க நான் பண்ணுறேன். இந்த வீடியோக்கு முன்னாடி நானே எமோஷனல் பிரேக் டவுன் ஆகிட்டேன். நானும் அது எப்போ சரியாகுதோ அப்போ தான் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்னு வந்தேன். இதுவே டிலே தான் நான் ரெக்கார்ட் பண்ணுது. பட் என்ன பண்ணுறது, இருந்தாலும் அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். மறக்காமல் இன்னைக்கு லைவை பார்த்துருங்க. அதில் குறிப்பாக அந்த 20 நிமிடங்கள், கடைசி ஒரு 20 நிமிடங்கள் இருக்கிறது. அந்த 20 நிமிடமும் உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு 20 நிமிடம். அந்த 20 நிமிடம் மறக்காத 20 நிமிடமா மாறப்போகுதுன்னு நினைக்கிறேன். பிக் பாஸ் வரலாற்றிலேயே ஒரு மிகப்பெரிய ஒரு 20 நிமிடமா மாறப்போகுது. என்னைக்கும் மக்கள் மனதில் அந்த நிமிடங்கள் பதியறதுக்கான வாய்ப்பாக தான் நான் பார்க்குறேன். அப்படிதான் நான் பார்க்குறேன். அப்படி எடுத்துக்கிட்டு ஸோ கடைசி வரைங்க, டே 1ல இருந்து இந்த நாள் வரையும் எவனாவது எஃபர்ட் போடல, அந்த பொண்ணு விளையாடலன்னு சொல்லி பார்க்கட்டுமே, அப்போ தெரியும். கடைசி நாள் வரையும், கடைசி நொடி வரையும் விளையாட்டு போயிருக்காங்க. அதுதான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்கினதுடா அப்படின்ற மாதிரி பிக் பாஸோட கேமை அவங்களோட வழியில முதல் நாள்ல இருந்து கடைசி நாள் வரையும் அவங்களா செதுக்கி டேஞ்சர் ஜோன்ல இருந்து வாரம் டேஞ்சர் ஜோன்ல இருந்து கடைசி இந்த வாரம் வரையும் வந்திருக்காங்கன்னா அது முழுக்க முழுக்க ஜாக்லினால மட்டுமே. அவங்க நின்று இவ்வளவு தூரம் வந்திருக்காங்க. அதுதான் ஜாக்லினோட பெருமை அப்படின்றத சொல்லிட்டு வீடியோ முடிக்கிறேன். பாய் கைஸ்.